கர்த்தர் பெரிய வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு 6 மாத காலமா இந்த இடது பக்க தலைக்குத்து, அந்த மிக்ரைன் என்ற ஒரு தலைக்குத்து வந்து என்னால் தாங்க முடியாத தலைக்குத்து வந்தா நான் போய் தலையை போய் சிவரில் அடிப்பேன். அந்த அளவில் எனக்கு தலைக்குத்தா இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 3 மாச காலமா எனக்கு இந்த கண் ரெண்டா தெரியும், பார்வை ரெண்டா தெரியும். இந்த பக்கம் கண் அந்த கருவிலி எனக்கு வேலை செய்யாது, இந்த கண்ணில் இருக்க தசைகள் ஒன்றும் அசையாது. அப்போ நான் கண்கள் மட்டக்களப்பு பெரிய ஆஸ்பத்திரியில் கண் கிளினிக்கு போன இடத்துல அவங்க கண்ணை செக் பண்ணி போட்டு சொன்னாங்க, உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கணும். சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து கண்ணை பரிசோதனை பண்ண வைத்தியர் சொன்னார், உங்களுக்கு கண்ணுக்கு வர 6வது நரம்பு, மூளையிலிருந்து கண்ணுக்கு வர 6வது நரம்பு செத்து போயிட்டு அது செயலிழந்துட்டுது. அதால தான் இப்படி உங்களுக்கு கண் பார்வை உங்களுக்கு இல்லாமல் இருக்குது என்று சொல்லி, அதுக்கு மேலதிகமாக நியூரலஜி நரம்பியல் நிபுணர் இடத்துல காட்டணும்னு சொல்லி அவர்கிட்டையும் கொண்டு காட்டின பொழுது அவர் சொன்னார், இது துல்லியமாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கொழும்புல போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு 60,000 ரூபா செலவு போகும்னு சொல்லி. ஆனாலும் நான் வந்து இந்த சபை போதகர் இடத்துல என் விண்ணப்பத்தை கொடுத்தேன், பாஸ்டர் எனக்கு இப்படி வியாதி இருக்குது, எனக்காக வேண்டி ஜெபிங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாளியை குணமாக்கும் என்ற வார்த்தை பிரகாரம் எனது தேவதாசன் எனக்காக வேண்டி விசுவாசத்தோடு பாரப்பட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்தை என் தேவாதி தேவன் என் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார். அந்த வைத்தியர்களால முடியாத காரியம், அந்த செத்து போன 6வது நரம்பை கர்த்தர் எனக்கு உயிரோட திரும்பி கொடுத்திருக்கிறார். மரித்த லாசருவை உயிரோட எழுப்பின தேவன் எனது செத்து போன அந்த கண்ணுக்கு வர 6வது நரம்பு, செத்து போன நரம்பை உயிர்ப்பித்திருக்கிறார். இது கர்த்தரால மட்டுமே ஆகும். அவரை எனக்கு யெகோவா ராஃபா, அவரை எனக்கு நல்ல பரிகாரி, அவரை எனக்கு நல்ல பரம வைத்தியர் என்பதை என் வாழ்க்கையில நிரூபித்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அதே போன்று எனது 2வது மகனுக்கு ஒரு பிசாசனுடைய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கம் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து அவருக்கு எதிரான இருந்த உடன்படிக்கைகளை உடைத்த பொழுது தேவன் பாஸ்டர் ஜெபித்தார், இதோ யூத ராஜசிங்கம் இதோ வந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்ன பொழுது என் மகன் சொல்லுகிறார், வானத்துல ஒரு பெரிய ஒரு பாரிய சிங்கம், வெள்ள சிங்கம் உண்டு கட்சிக்கிற சத்தம் கேட்டதாம். அந்த சத்தத்தை அவரால் கேட்க முடியாம போனது. அதோட என் மகனுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைத்தது. அந்த யூத ராஜசிங்கத்தை அவர் கண்ணால நேரா கண்டிருக்கிறார். எங்களை விடுவிக்கிற யூத ராஜசிங்கம் அவருடைய கட்சனையின் சத்தத்துக்கு முன்பாக எந்த பிசாசும் நிக்க முடியாது. அவன் அலறிக்கொண்டு ஓடுவான். இது தேவனுடைய நாமத்தினாலே நடக்கும் அற்புதங்கள்.